வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொள்ளாச்சி அருகே மின்வாரிய ஊழியர்களின் காரை விரட்டிய ஒற்றை யானை. யானை தாக்கியதில் 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த கார், 3 ஊழியர்கள் உயிர் தப்பினர். பணிபுரியும் இடங்களில் பெண்களை இழிவுபடுத்தும் விரும்பத்தகாத சொல் கூட பாலியல் துன்புறுத்தல். சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விசிக ஆகிய திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. தமிழர்களின் நலனுக்கு எதிராக ஆர்.என். ரவி செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. உலகிலேயே முதன்முறையாக இரும்பை பயன்படுத்தியது தமிழ்நாட்டில்தான். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தப்பட்டதாக இரும்பின் தொன்மை நூலை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். என்னுடைய கேள்விகளுக்கு நேரடியான பதில் இல்லை. முதலமைச்சர் குற்றச்சாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமைந்துவிடும் என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் கருத்து. ரெய்டு நடத்தி கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் விளக்கம். கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையா, எல்லார் வீட்லையும். நயினா நாகேந்திரனின் கருத்து அதிமுகவை மிரட்டும் பாணியில் உள்ளது. அதிமுக யாரை கண்டும் பயப்படாமல் ஜனநாயக அடிப்படையில் கூட்டணி அமைப்போம் என்று KP முனுசாமி பேட்டி. எடப்பாடி பழனிசாமியின் கோவை சுற்றுப்பயணம் எப்போது? இருமுறை தேதிகளை குறிப்பிட்டுவிட்டு பின்னர் அறிவிக்கப்படும் என்று SP வேலுமணி பதில். ராணிப்பேட்டை அருகே பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொல்லப்பட்ட தமிழரசனின் குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை கோரி ஆட்சியரிடம் மனு. வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க திருமால்பூரில் போலீசார் குவிப்பு. UGC வரைவு கொள்கைகளை எதிர்த்து கர்நாடக அரசு முடிவு. உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் மாநாட்டை அடுத்த மாதம் நடத்த திட்டம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே எலி ஜோசியம் பார்க்க ஆர்வம் காட்டும் மக்கள். கிளிக்கு தடை விதிக்கப்பட்டதால் எலிக்கு மாறிய ஜோசியம். நினைச்ச காரியம் கைகூடி வருமா? ஆண்டவனை வேண்டி தெய்வத்தை வேண்டி எடு. ஆண்டவனுடைய சகாயம் உறவின் ஒற்றார் என்னும் முறையும் அரிய பெரியோர்களுடைய உங்களுக்கு ஆதரவும் இனப்பந்துகள் அதிர்ஷ்டவசமான பெருந்தன்மையை விளங்கி வரீங்க. புதுக்கோட்டை அருகே கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலி கொல்லப்பட்ட வழக்கு. காவல் நிலையத்தில் குவாரி உரிமையாளர் ராமையா சரண். பரமக்குடியில் ஜிபே மூலம் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அதிகாரி. செல்போனுடன் பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை. நடிகர் விஷாலின் உடல்நிலை குறித்து அவதூறு பரப்பியதாக யூடியூபர் ஷேகுவேரா மற்றும் 2 யூடியூப் சேனல்கள் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. மதகராஜா பட விழா தொடர்பாக நடிகர் சங்க தலைவர் நாசர் அளித்த புகாரின் பேரில் தேனாம்பேட்டை போலீசார் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அதிமுகவின் சாதனைகளை எடுத்துக் கூறிய அதிமுக நிர்வாகி மற்றும் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகி. சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் அதிமுக நிர்வாகி அனுமதி.
பிரபாகரனுடனான புகைப்படம் போட்டோஷாப் என்று அறிந்த நாம் தமிழர் நிர்வாகியை சீமான் பேசவிடவில்லை என்று குற்றச்சாட்டு. ஆதாரம் கேட்ட சீமானுக்கு இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் பதிலடி. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியிருப்பதாக தலைசிறந்த பகுப்பாய்வுகள் மூலம் உறுதியாகியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான தனது கருத்துக்களை தெரிவித்துள்ள நம்மோடு இணைந்திருக்கிறார் தூத்துக்குடி எம்பி கனிமொழி. அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியிருக்கிறது அப்படின்ற இந்த ஆய்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமா இது ரொம்ப முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு எந்த விதமான அகழ்வாராய்ச்சிகளையும் இந்த நாட்டிலே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பிரகடனத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இரும்பு காலம் அப்படிங்கிறது தொல்லியல்ல மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள, ஏன்னா நாகரீகம் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மனித இனம் விவசாயத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு முதல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை தான் இது மிக முக்கியமாக குறிக்கிறது. சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லி பெருமைப்படுகிறோம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு மிக தெளிவாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரும் தொல்லியல் துறையும் அதனுடைய அறிவிப்புகளை புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. அதனால யாருமே மறுதளிக்க முடியாத அளவுக்கு ஆதாரங்களோடு அந்த தெரிவுகளை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அது நமக்கு மிக பெருமையான ஒன்று. அதுவும் குறிப்பா சிவகலை தான் எல்லா தமிழ்நாட்டுல கண்டறியப்பட்ட இடங்களிலேயே மிக தொன்மையான இரும்பு காலம் இருந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்னுடைய தொகுதி என்றும் போது இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையும் அது அடங்கியிருக்கு. தமிழின் தொன்மையை, தமிழினத்தின் பெருமையை அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பதற்கு இந்த அகழாய்வு முடிவுகள் ரொம்ப பிரதானமாக பார்க்கப்படுது. கீழடி உள்ளிட்ட அகழ்வாய்வு ஆராய்ச்சிகளை தொடக்க காலத்திலேயே மத்திய அரசு தடுக்க முயன்றதாகவும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில இந்த ஆய்வு முடிவுகள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? தொடர்ச்சியாக அகழாய்வுகள்ல மத்திய அரசின் தலையீடு இருப்பதாக நினைக்கிறீங்களா? தொடர்ச்சியா தமிழகத்துல செய்யக்கூடிய அகழ்வாய்வுகள்ல அதுக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ், அந்த அறிக்கைகளை பல நேரங்கள்ல சரியான நேரத்திற்கு வெளியிட கூடிய வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி தருவதில்லை. பல காலங்கள் அப்படியே ஒரு ஓரமா தூக்கி போட்டுடுறாங்க அப்படிங்கறது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல கீழடியிலே நடந்த ஆராய்ச்சிகள்லயும் பல குறுக்கீடுகள் இருந்திருக்கிறது. தொடர்ந்து நம்மளுடைய அகழ்வாய்வுகள்ல அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை என்று சில பேர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இன்னைக்கு உலகத்துல மிக பெரிய அளவுல அகழ்வாய்வுகள்ல சயின்டிபிக் டெக்னாலஜி வழியா இத எந்த வித சந்தேகத்திற்கும் இடம் இல்லாமல் ஆராய்ச்சிகளின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய நிறுவனங்களின் வழியாக ஒரு ப்ரூஃபை கலெக்ட் பண்ணி இன்னைக்கு வெளியிட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நம்மை நிறுத்தி இருக்கிறது. மறுதளித்திடவே முடியாத அளவிற்கு அறிவியல் பூர்வமான முடிவுகளை நம்ம எடுத்து கூறியிருக்கிறோம். அடுத்தடுத்து கட்ட அகழ்வாய்வுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இதுல எந்த குறுக்கீடும் இருக்காது அப்படின்னு நம்பலாமா? அறிவியல் ஆதாரங்களுக்கு எதிராக குறுக்கீடுகள் இருக்கும் பொழுது அதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். உலகத்துல இருக்கக்கூடிய அறிஞர்கள், தொல்லியல் நிபுணர்கள், இவங்க ஆராய்ச்சியாளர்கள் இவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த குறுக்கீடும் அதை தடை செய்ய முடியாது. நிச்சயமாக உலகிலேயே 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை உருக்கும் தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு நிலப்பரப்பு தமிழகத்தில் இருந்திருக்கு அப்படின்ற சான்றுகளை கேட்கிறப்ப உணர்வுபூர்வமாக எப்படி இருந்தது உங்களுக்கு?
நிச்சயமா இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய மக்களின் ஒரு தொடர்ச்சியாக நாம் இருக்கிறோம். ஒரு பண்பாட்டின் கலாச்சாரத்தின் தொடர்ச்சியாக நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமிதமும் பெருமையும் மனதுல உருவாகுது. தொடர்ந்து திரு பாலகிருஷ்ணன் ஐயர் அவர்களுடைய ஆராய்ச்சிகளும் தமிழர்கள் இந்து வேலி சிவிலைசேஷனும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ் பத்தி எல்லாம் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் நமக்கு மிகப்பெரிய பெருமையை உருவாக்குறது மட்டும் இல்ல, அதிலேயும் உண்மைகள் இருக்குது. அதுதான் நாம் பெருமைப்படக்கூடிய பல விஷயங்கள்ல ஒன்று அப்படின்னு மறுபடியும் ரீட்ரேட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை செய்யக்கூடிய ஒன்றாக இந்த அறிவு. நன்றி திருமதி கனிமொழி, இனிப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.